வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்றது. கழக நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், நாளைய முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகாசி கிழக்கு ஒன்றியம் மற்றும் சிவகாசி மேற்கு பகுதி கழகம் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்வது தொடர்பான கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டமானது 18/5/2025 அன்று விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே. டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டம் சிவகாசி கிழக்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட பூத் எண் 151, 153க்கு காமராஜர்புரம் காலனி முனியசாமி அலுவலகத்தில் வைத்தும், பூத் எண் 260, 263க்கு பாறைப்பட்டி ஐயப்பன் காலனியில் வைத்தும், சிவகாசி மேற்கு பகுதி கழகத்திற்குட்பட்ட பூத் எண் 183, 184, 192க்கு சிவகாசி ரயில் நிலையம் அருகில் வைத்தும், பூத் எண் 176, 177, 179, 180, 181, 182க்கு அறிஞர் அண்ணா காலனி சமுதாய கூடத்தில் வைத்தும், பூத் எண் 185 முதல் 190 வரை பராசக்தி காலனி நடராஜா காம்ப்ளெக்ஸில் வைத்தும், பூத் எண் 191, 215, 216, 217, 223, 224க்கு கல்லறை தெருவில் உள்ள ஐயனார் கோவிலில் வைத்தும், பூத் எண் 218 முதல் 222 வரை தேவமார் தெரு மருதுபாண்டியர் நகர் சமுதாய கூடத்தில் வைத்தும், பூத் எண் 225 முதல் 231 வரை விஸ்வகர்மா திருமண மண்டபத்தில் வைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான சிவகாசி கே. டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். சில நேரங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும், ஆனால் அது நிரந்தரமான மாற்றம் கிடையாது. அடுத்து வரக்கூடியதான் தமிழ்நாட்டுடைய நிரந்தரமான ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை தரப்போகக்கூடியவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர். அற்புதமான எதிர்காலம் எடப்பாடியாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. காரணம் அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய நியாயமான நடவடிக்கை, இவைகள் மூன்றும் அவரை இன்றைக்கு வழிநடத்துகின்ற காரணத்தினால் நடுத்தர வர்க்கம், உழைக்கின்ற வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம், ஏழை எளிய மக்கள், பாட்டாளிகள், உழைப்பாளிகள், படைப்பாளிகள், மூட்டதிக்கும் தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், அத்தனை நெஞ்சங்களில் வாழக்கூடிய தலைவனாக இன்றைக்கு எடப்பாடியார் இருக்கிறார்.